அன்பார்ந்தவர்களே, திருவிவிலியத்தில் குறிப்பாக புனித வாரத்தின் பின்னணியில் குருத்தோலைகள் வெற்றி மற்றும் ஆட்சியின் அடையாளமாக திகழ்கிறது. இயேசு எருசலேமுக்குள் நுழையும் போது மக்கள் அவர் முன் குருத்தோலைகளை விரித்து தங்கள் விசுவாசத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இந்த நிகழ்வு அவர்கள் மெசியாவாக மீட்பராக ஏற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்துகிறது. இந்த வரலாற்று சம்பவம் ஒவ்வொரு ஆண்டும் குருத்துவ ஞாயிறு அன்று நினைவூறப்பட்டு புனித வாரத்தின் தொடக்கமாக அமைகிறது. முந்தைய ஆண்டுகளில் சேகரிக்கப்பட்ட குருத்தோலைகள் வெற்றியின் நினைவாக மட்டுமல்ல, அவை இறைவனின் உண்மையான அன்பின் மீட்பின் நம்பிக்கையும் நமக்கு நினைவூட்டுகிறது. மேலும் கடந்த ஆண்டின் குருத்தோலைகளை எரிக்கும் சடங்கு ஒரு ஆழமான ஆன்மீக பொருளை கொண்டுள்ளது. பழைய குருத்தோலைகளை எரித்து சாம்பலாக்குவது தூய்மைப்படுத்துதலையும் மனமாற்றத்தையும் குறிப்பிடுகிறது. நெருப்பு என்பது சுத்திகரிக்கும் சக்தி. அது பழையவற்றை அகற்றி புதுமைக்கு வழிவகுக்கும் உருமாற்றத்தின் அடையாளமாகும். இந்த சாம்பல் பின்னர் சாம்பல் புதன் என்று விசுவாசிகளின் நெற்றியில் பூசப்படுகிறது. நெற்றியில் சாம்பல் பூசுவது மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையும் தாழ்மையின் அவசியத்தையும் உணர்த்தும் ஒரு உன்னதமான சடங்காகும். சாம்பல் பூசும் போது பொதுவாக கூறப்படும் ஒரு வாக்கியம், நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். இந்த வாசகம் வாழ்வின் தற்காலிக தன்மையை வலியுறுத்துவதோடு நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவின் நித்திய முக்கியத்துவத்தையும் நினைவூட்டுகிறது. சாம்பல் என்பது பாவத்திற்காக வருந்துவதன் சக்தி வாய்ந்த ஒரு அடையாளம். அது நம்மை நம் குறைகளை ஏற்க, இறைவனிடம் மன்னிப்பு தேட, ஆன்மீக பயணத்தை மறுபரிசீலனை செய்ய, இறைவனோடு உள்ள உறவை புதுப்பிக்க உந்துகிறது. குருத்தோலை ஞாயிறிலிருந்து சாம்பல் புதன் வரை இந்த சடங்குகள் அனைத்தும் ஒரு உண்மையை நமக்கு கற்பிக்கிறது. வெற்றியும் மகிமையும் பணிவிலும் மனமாற்றத்திலும் தொடங்குகிறது. வெற்றியும் மகிமையும் பணிவிலும் மனமாற்றத்திலும் தொடங்குகிறது. இந்த தவக்காலம், இந்த 40 நாட்களும் நம் உள்ளங்களை ஆண்டவர் புதுப்பித்து இறைவனின் அருளையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் வளர ஜெபிப்போம்.